வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். பிரபல நடிகருடைய பரிதாப நிலை. 2 இட்லிக்கு தவிக்கும் அபிநய். கல்லீரல் நோயின் பிடியில் சக்ஸஸ் நடிகர் தனுஷ் உதவுவாரா? பிரபலம் பார்த்தீங்கன்னா ஓப்பனாக பேசிய வீடியோ இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. யார் அந்த நடிகர், அவருக்கு என்னாச்சு, என்ன தகவல்னு வாங்க அந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். 43 வயதான நடிகர் அபிநய் கல்லீரல் தொற்று பிரச்சனை ஏற்பட்டு தனியார் மருத்துவமனையில் கடந்த சில மாதங்களாகவே சிகிச்சை பெற்று வருகிறார். தற்போது அவர் சிகிச்சை பெறும் படத்தை வெளியிட்டு அவர் உயிரை காப்பாற்ற 28 லட்சம் ரூபாய் தேவைப்படுவதாகவும் நிதியுதவி செய்யுமாறு நண்பர்கள் சமூக வலைதளங்கள் மூலம் வேண்டுகோள் விடுத்தாங்க. இந்த நிலையில் பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு பேட்டி ஒன்றில் திரையுலகில் நடக்கும் மையங்களை யதார்த்தங்களை வழிகள் குறித்து பேசியிருக்கிறாங்க. 2022ஆம் ஆண்டு தனுஷுடன் துள்ளுவதை இளமை படத்தில் அறிமுகமான அபிநய் கிங்கர் தனுஷின் நண்பராக அதில் நடித்திருந்தார். அதன் பிறகு ஜங்ஷன் சிங்காரா, சென்னையில் பொன்மேலே ஆகிய படங்களில் ஹீரோவாக நடித்திருந்தார். கச்சஸ் தாஸ் தொடக்கம் சொல்ல சொல்ல இனிக்கும், பாலவன சோலை டு ஆறுமுகம், கார்த்திகனியா, கதை ஆரோகணம் என்றெல்லாம் புன்னகை வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் போன்ற படங்களில் குணச்சித்திர வேடங்களில் நடிச்சிருந்தார். இவர் கல்லீரல் தொற்று பிரச்சனையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாரு. அபிநய் திருமணம் செய்து கொள்ளவில்லை. குடும்பத்தினர் வறுமை நிலையிலிருந்து இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பிரபல யூடியூப் சேனலுக்கு தந்துள்ள பாலாஜி பிரபு, தனிஷ் அபிநய் இருவருமே ஒன்றாக சினிமாவில் அறிமுகமானாங்க. ஆனால் தனுஷுக்கு இன்றைக்கு 200 கோடி ரூபாயில் போயஸ் கார்டனில் வீடு கட்டி வாழும் அளவுக்கு உயர்ந்திருக்கிறார். மக்கள் கொண்டாடப்படும் நடிகராக உயர்ந்திருக்கிறார். மிக திறமையினுடைய நடிகரும் கூட. ஆனால் அபிநய் 2 ரூபாய் கூட இட்லி வாங்கி சாப்பிடக்கூட வழி இல்லாமல் அம்மா உணவகத்தில் சாப்பிடுவதாக அவரே பல காணொலிகளை சொல்லியிருந்தார். இதற்கு காரணம் உறுதியாக சொல்ல முடியாத சினிமா ஒருதான். தனுஷை பொறுத்தவரை அவர் தேர்ந்தெடுக்கும் படங்கள் முக்கியமானவை. இவரெல்லாம் ஒரு ஹீரோவா என்று பலருமே அவங்க கிண்டல் செய்யப்பட்டாங்க. ரஜினிகாந்த், என்ன நடந்தாலும் சரி உன்னுடைய ஸ்டைலை மாற்றிக்கொள்ளாதே என்று பாலச்சந்திரன் சார் தான் தந்த அட்வைஸை 50 வருடமாக கடைபிடித்து வருகிறார். அந்த வகையில் ஒவ்வொருமே தனித்திறமை வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்காக அபிநய திறமை தான் நடிகர் இல்லை என்று சொல்லிவிட முடியாது. இவர் தேர்ந்தெடுத்த படங்கள் காரணம். ஜங்ஷன் என்று ஒரு படத்தில் நடிச்சிருந்தார். பிறகு பெயர் தெரியாத பல படங்களில் நடிச்சிருந்தாங்க. அதாவது கிடைத்த வாய்ப்புகளை நடித்து கொண்டே போனதை தவிர சரியான கதைகளை தேர்வு செய்யவில்லை. வாய்ப்புகள் பல தேடி வந்தாலும் எந்த படம் நல்ல படம், எந்த இயக்குனர் படத்தை எடுக்கிறாங்க, என்ன கதை, இதையெல்லாம் தேர்வு செய்யணும். அப்படி தேர்வு செய்யாமல் கிடைக்கும் படத்தில் நடித்து கொண்டே போனால்தான் தோல்வி நிச்சயம். சினிமா பின்புலம் உள்ள தனுஷ் வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்ல முடியாது. அப்படி பார்த்தால் பாரதிராஜன் மகன் மனோஜ் சினிமாவில் வெற்றி பெற முடியலையே. பாரதிராஜாவுக்கு உள்ள ஆளுமையை பாக்யராஜ் காணாத உயரமா? அவரது மகனை உயர்த்து கொண்டு வர முடிந்ததா? பிரபு வாரிசுக்கு ராம்குமார் யாருமே சிவாஜி குடும்பத்திலிருந்து வர முடியலையா? எனவே சினிமா பின்புலத்துக்கும் நடிகருக்கும் உயர்த்தும் சம்மதமே இல்லை. அருண் விஜய் 35 ரூபா போராடி கொண்டிருக்கார். இப்போ தான் மேலே வருகிறார். இன்னும் 7-8 கோடி சம்பளத்தை தாண்ட முடியல. ஆனால் 12 வருஷம் முன்னாடி வந்த சிவகார்த்திகேயன் 75 கோடி ரூபாய் சம்பளம் நடிகராக உயர்ந்திருக்கிறார். இது காரணம் சினிமா மக்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.